இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த மாபெரும் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? எவ்வாறு இறைமகன் இயேசு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல இந்த ஆலயத்திலே அமர்ந்துள்ள நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்பதன் அடையாளமாக இந்த மெழுகுதிரியை கைகளிலே எரிகின்ற மெழுகுதிரியை நாம் பவனியாக எடுத்து வந்தோம். நம்மையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய திருவிழா நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. ஒரு முறை தேவதத்தர் என்ற அந்த மனிதர் புத்தரை போய் பார்க்கிறார். ஐயா, நான் உங்களைப் போல இந்த துறவு வாழ்வு எனக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், எனவே என்னை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு அழைப்பை அவர் வேண்டுதலை கொடுத்தார். அப்போ புத்தர் சொன்னார், சரி, நாளை காலை 4 மணிக்கு நீ மட்டும் தனியாக என்னை வந்து பார், உன்னை என்னுடைய சீடனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று புத்தர் அந்த தேவதத்தரை பார்த்து சொன்னார். அடுத்த நாள் அதே போல விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து குளித்து தன்னையை தயாரித்து கொண்டு புத்தரை பார்ப்பதற்காக வந்தார். வந்தபொழுது, ஐயா, நீங்கள் சொன்னீர்கள், இதோ சரியாக 4 மணிக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அவரை கூர்ந்து பார்த்த புத்தர் சொன்னார், உன்னை தனியாகத்தானே வர சொன்னேன், நீ ஏன் 2-3 ஆட்களோடு வந்திருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்டார். தேவதத்தருக்கு ஒன்றும் புரியல. ஐயா பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லையே, நான் மட்டும் தனியாக தானே வந்திருக்கேன். நீ வெளியில் பார்க்காதே, உன்னுள் உன் உள்ளத்தை பார் என்று சொன்னபோது அந்த தேவதத்தர் சொன்னார், ஆம். ஒரு நிமிடம் உற்று நோக்கியவர், இதோ என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய மனைவி, பிள்ளைகள், நான் சேர்த்து வைத்த சொத்து, புகழ் எல்லாவற்றோடும் தான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆண்டு வாய்ப்பு கொடுங்கள், இந்த ஒரு ஆண்டுக்குள்ளாக என்னையே நான் தகுதியாக்கி கொண்டு மீண்டுமாக நான் உங்களுடைய சீடனாக நான் வந்து சேர்கிறேன் என்று அந்த தேவதத்தர் சொல்லி விட்டு சென்றார். அதே போல் ஒரு ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து தன்னுள் இருக்கிற எல்லா விதமான ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் அவர் விலக்கிவிட்டு ஒரு ஆண்டுக்கு பிற்பாடு அந்த புத்தரை வந்து அவர் சந்திக்கிறார். அவரை உற்று நோக்கி அந்த புத்தர், இப்பொழுது நீ தனியாக உன்னை தகுதியாக்கி கொண்டு வந்திருக்கிறாய், இதோ என்னுடைய சீடனாக நீ வந்து சேர்ந்து கொள் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்தாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துறவு வாழ்வு அல்லது பொது வாழ்வு என்பது நம்முடைய சுயத்தை களைந்து முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருட்சகோதரிகள் இந்த மறையுரைக்கு பிற்பாடு தங்களுடைய வார்த்தை பாட்டை புதுப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நாள் அர்ப்பண நாள். அருட்சகோதரிகள் துறவு வாழ்வை மேற்கொண்ட அருட்தந்தையர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே இன்று ஒரு அர்ப்பண நாள், நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்த நாள் என்பதை நாம் உணர வேண்டும். விவேகானந்தர் அழகாக சொல்வார், உன்னுடைய அந்த சுயத்தை பொதுநலம் என்கின்ற அக்கினி தீயிலே எரித்துவிட்டு உன்னை அர்ப்பணிக்கிற போதுதான் உன்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு துறவு வாழ்வு என்பதை விவேகானந்தர் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்கிறார். எனவே இன்றைய நாளில் ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்வது என்ன? இறைமகன் இயேசு தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த தரணிக்கு வந்தவர், முழுவதுமாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகம். மலாக்கி நூலிலிருந்து நாம் கேட்ட அந்த இறை வார்த்தை, நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்று இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அது இன்றைய நற்செய்தியிலே நிறைவு பெறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அந்த இறை வாக்கு புதிய ஏற்பாட்டு லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக அந்த ஆண்டவருடைய அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காக யாவே இறைவன் கொடுத்த அந்த கட்டளையின்படி தங்களுடைய அந்த பிள்ளையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வருகிறார்கள். ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்?
இதற்கு நாம் பாஸ்காவுக்கு செல்ல வேண்டும். அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக பல்வேறு விதமான சோதனைகள் அவர்களுக்கு வந்தபோதும் கூட அந்த பார்வோனினுடைய மன்னனுடைய மனம் இறுகச் செய்த ஆண்டவர் கடைசியிலே அந்த எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா ஆண் தலைச்சன் பிள்ளைகளையும் கொன்ற பிற்பாடுதான் அவனுடைய மனம் விலகுகிறது. பிறகு அந்த மக்களை விடுவிக்க அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் அதே வேளையிலே அந்த செம்மறியாட்டின் ரத்தம் எந்த வீட்டின் வாயிலெல்லாம் பூசப்பட்டதோ அங்கிருந்த ஆண் பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். எனவே இதை அடையாளப்படுத்தித்தான் உங்களை விடுவித்த அந்த யாவே இறைவன் உங்களுக்கு அந்த ஆண் தலைச்சென் பிள்ளைகளை கொன்று குவித்து உங்களுக்கு விடுதலை கொடுத்த இறைவனுக்கு உங்கள் கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த முதல் பிள்ளையை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பது யாவே இறைவன் கொடுத்த அந்த கட்டளை. எனவே அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் தங்களுடைய பிள்ளையை யோசேப்பும் அன்னை மரியாவும் கொண்டு வந்து காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள். எனவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அந்த இறைமகன் இயேசு தந்தை கடவுளுடைய நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய தனிப்பெரும் கடமை என்பதை உணர்ந்திருக்கிறார். எனவேதான் பலவிதமான சோதனைகள் கடைசியிலே கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை ஏற்ற போது கூட ஆண்டவரே, கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் விருப்பம் அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லுகிறார். எனவே தந்தையினுடைய திருவுளத்தை முழுவதுமாக நிறைவேற்றுவதுதான் அந்த தமையன் தன்னுடைய மகனினுடைய கடமை என்பதை முழுவதுமாக உணர்ந்த இறைமகனேசு அதை முழுமையாக நிறைவேற்றினார். அதனுடைய வெளிப்பாடுதான் அவருக்கு அந்த மாட்சியை, உயிர்ப்பு என்கின்ற மாட்சியை கொடுத்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லாருமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் என்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம் கடவுளுக்கு? நம்ம அப்பா அம்மா என்னைக்கு நம்மளை கடவுளுக்கு அர்ப்பணித்தாங்க? ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானத்தில் நடக்கிறது அதே தான். அன்றைக்கு ஆண் தனச்சன் பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக, இஸ்ராயல் மக்களை மீட்டெடுப்பதற்காக கொன்றார். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சுவிகார மகனாக மகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்மை எந்த விதமான அடிமைத்தனம், பாவம், சாத்தான், சாவு என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய திருமகனுடைய ஒரே இரத்தத்தால், அன்றைக்கு செம்மறி ஆட்டின் இரத்தம் அந்த மக்களை அந்த தூதர்களிடமிருந்து காத்தது போல சாத்தானிடமிருந்து ஆண்டவர் இயேசுனுடைய விலை மதிக்கப்படியாத அந்த இரத்தம் நம்மை காப்பாற்றியது. ஆதி பெற்றோர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு வரன் அந்த ஜென்ம பாவம். அதை போக்கக்கூடிய ஒரு திருவருட்சாதனம் தான் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம். இதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மகனாக மகளாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை, சாத்தானிடமிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுக்கூடிய அந்த விடுதலையை நாம் கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாடுவது? அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக. இந்த அன்னையினுடைய அருள் தலத்தில் நாம் இருக்கிறோம். எவ்வாறு என்ன நேர்ந்தாலும் தன்னுடைய வாழ்வில் கடவுளுடைய திருவுளத்தை அன்னை மரியாள் எவ்வாறு தெளிவாக நிறைவேற்றி அதன் வழியாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்ற மாபெரும் புகழை பெற்றாரோ, அதே போல நீங்களும் நானும் இறைமகன் இயேசுவை போல, அன்னை மரியாளை போல ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். காரணம், நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய கடமை என்பதை உணர்கிற போது இந்த அர்ப்பணிப்பு நாள், ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு நாளாக, விழாவாக அது மாறும். எனவே பவனியாக இந்த ஆலயத்தில் நாம் வந்தது நம்முடைய திருமுழுக்கை நமக்கு நினைவூட்ட வேண்டும். திருமுழுக்கின் போது நம்முடைய பெற்றோர், ஞான பெற்றோர் நம் சார்பாக கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் நினைவு கூர்ந்து வரக்கூடிய வாழ்நாட்களிலே ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மக்களாக, பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இந்த நாளில் இன்னும் கூடுதலாக இந்த துறவு வாழ்வில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட அருட்சகோதரிகள் இந்த நம்முடைய விசுவாச அறிக்கை முடிந்த பிற்பாடு தங்களுடைய வார்த்தை பாட்டை நினைவு கூர்ந்து
அதை இன்றைக்கு மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வார்கள். எனவே இந்த அர்ப்பணிப்பு நாள் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. எனவே இங்கு அமர்ந்துள்ள நீங்களும் நானும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு என்ற அர்த்தமுள்ள அந்த வாழ்க்கையை, அந்த சுயத்தை அவர்கள் களைந்து பொது நலனில், பொது சேவையில் தங்களை முழுமையாக இறைமகன் இயேசுவை போல கரைத்து கொள்ள கூடிய வரத்தை அவர்களுக்கும் இறைவன் தர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.